ஒரு கிராஜுவேட் ஆயிட்டாங்க, மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டாங்க. கிராஜுவேஷனுக்கும் காலேஜ் முடிச்சதுக்கும் ஒரு 2-3 வாரம் கேப்பில் வந்து ஒரு பையன் ஊருக்கு போகிறான். அவன் ஒரு கிராமத்துலேருந்து, ஞாபகம் இல்லை, பட் ஆனால் கிராமத்துலேருந்து வந்த பையன். ஜஸ்ட்டு போயிட்டு வந்துடுறேன், கிராஜுவேட் ஆகிட்டு வேலையும் தயாராக இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு உண்டான வேலைகளும் இருக்குது. ஓபிடின்னு ஒரு கார்டு இருக்குது, அதை வச்சு அந்த கம்பெனிலே அவன் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அவன் ஊருக்கு போயிட்டு உள்ளார வரும்போது சிகாகோவில் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் அவனோட ஃபோனு செகண்டரி இன்ஸ்பெக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களை உள்ளார கூட்டிகிட்டு போகும்போது அவங்க ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்கள வந்து சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த, எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் பதறிடுறான். அப்புறமா எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? இட்ஸ் வெரி இன்டிமிடேட்டிங் டு பி அட் ஆஃபீஸரோட பேசுகிறதெல்லாம். ஏன்னா நானே பேசுவேன், இந்த மாதிரி போர்ட் ஆஃப் என்ட்ரியில் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்கிட்ட அப்படி தான் பேசுவாங்க. மேம், I'll say, like, I'm an attorney, sir. I need to talk. Some of them has been held up on the secondary inspection. அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எனக்கு தெரியும் எப்படி பேச போகிறான்னு. ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கூட எனக்கு இருக்காது. ஏன்னா எனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. உங்களுக்கே இருக்காங்க, உள்ளே உட்காந்துருக்கவனுக்கு அவனுக்கு எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, எதுக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியாது. மணிக்கணக்காக உட்கார வைப்பான். இவங்க ட்ரெயின் ஆகி மென்டலி வீக் ஆகி என்னை விட்டு தள்ளு, ஊருக்கு போகிறது. ஆமாம், அப்படிதான் அந்த ஒரு நிலைமைக்கு தான் கொண்டு வருவாங்க. இவங்க கேட்பாங்க இந்த மாதிரி. அப்போ இவங்க கிட்ட கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ வந்து அவன் சொல்கிறான், நீ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்தேன்னு. தே கேன்சல் த வீசா, தே சென்ட் ஹிம் பேக். அவனுக்கு கிராஜுவேஷன் கிடையாது. இங்கே வந்த காசுக்கு என்ன தெரியுமா, அவங்க கூகுள் மேப்பில் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆப்பிள் மேப்பில் இவன் டெய்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன ஒரு சேவ்டு டீட்டெயில்ஸில் இருக்கு. கிட்டத்தட்ட கிரிமினல் குற்றம் மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அது தப்பு இல்லைங்களா கோபி? வேலை பார்க்கக்கூடாது. இல்லை, அது தப்பு தான். நீங்கள் சொன்ன பிறகு சட்டப்படி இது இல்லைன்னா தப்பு தான். ஆனால் ஒரு பொது பார்வையில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், அமெரிக்காவில் போனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து 1 ஹவருக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம், கனடாவில் 1 ஹவருக்கு இவ்வளோ சம்பாதிக்கலாம் தான் சாதாரணமாக சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடாது. அந்த கல்லூரியோடு அங்கீகரிக்கப்பட்ட அவர் துறை சார்ந்த இடத்துல பணி செய்யலாம்.